ஒரு ஆளு கொழும்பு ஜாகிராவுடைய மாணவர்கள் ஒரு ஆளை பாக்குறாங்க பிச்சைக்கார வடிவத்துல, மேல துண்டு இல்லாம கீழே ஒரு வேட்டியை போட்டு ரோட்ல நிக்கிறாரு. இவரை கண்ட ஒரு பையன், ஒரு பொடியன், ரொம்ப வயோதிபர், கண்ட ஒரு ஆள் அடையாளம் கண்டு கொள்றான். 1975 அந்த டைம்கள் 80கள்ல எங்களுக்கு படிச்சு தந்த ஆசான் கண்டு கொள்றாரு. இவர்தான் சிங்கள ஒரு ஆள், கொழும்பு ஜாகிரால அந்த டைம்ல வந்து படிச்சு தந்த சார். இன்றைக்கு பிச்சைக்கார வடிவத்துல ரோட்ல நிக்கிறார். தன்னுடைய ஆசானை கண்டுபிடித்ததுக்கு பிறகு ஜாகிரா மாணவர்களுக்கு கோலடிச்சு அவரை கூட்டி போய் கழுவி எல்லாம் துப்புரவுப்படுத்தி அவரை குளிப்பாட்டி போட்டு அவரை நல்ல பேஸ்புக்ல எல்லாம் போட்டாங்க. கொழும்புல இது பரவலா போச்சு. என்னன்னு கேட்டா, நான் ஆசான் என்பது உண்மை, என் பிள்ளைகள் என்ன விரட்டிட்டாங்க, என் பிள்ளைகள் என்ன விரட்டிட்டாங்க. ஒரு காலத்தில் டீச்சராக நின்றவர் இன்றைக்கு பேமெண்ட்ல அவர் வந்து அவர் சாப்பாடுக்கு பசிக்கு பணத்தை வாங்குறதுக்கு கையை ஏந்துற அளவுக்கு நிலைமை. நன்றாக புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உலகம் எங்கு நீங்க போய் பார்த்தாலும் உம்மா வாப்பா கண்ணியத்தோட முஸ்லிம் வீட்டுல நீங்க பார்க்கலாம். ஒரு முஸ்லிம் வீட்டுல எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், வலா தன்ஹருஹுமா, அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கம்மா, அவங்களை கௌரவமா சங்கையான வார்த்தையில பேசுங்க, அவங்கள ரொம்ப சங்கையா அவங்களை கூப்பிடுங்க, அழகா கூப்பிடுங்க. வலா தகுல்லஹுமா ஷீ என்று சொல்லக்கூடாது.